சினிமா இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு அரை கப்பு தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுத்தையும் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். 1/4 கப்பு தோரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், இதை வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துனது வறுத்தாச்சு, அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதையும் வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, அதையும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ லெமன் சைஸ்க்கு 2 எடுத்துருக்கேன், புளி சைஸு, இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஆனது எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா கொட்டி எல்லாத்தையும் நம்ம தூள் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த எல்லாத்தையும் நம்ம உடனே மசியாது. ஸோ இது மாதிரி ஜல்லடாயில் போட்டு ஜெலிச்சு அது எப்போ முழுசாக நைஸ் ஆகுதோ அது வரை ஜெலிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஆகும். அது ஃபுல்லாக நம்ம மசியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்பப்போ நம்ம இது மாதிரி ஜெலிச்சு மேலே இருக்கிறத இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொடி எல்லாம் ஜெலிச்சாச்சு, அரைச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், இதையும் தாளித்து நம்மளுக்கு எந்த வத்தல் தேவையோ அந்த வத்தலை மோர் அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வடிச்சிட்டோம், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஊற்றி கிளறி நம்ம ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோன்னா நம்மளுக்கு தேவையானப்போ சுடு தண்ணி வச்சு இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளோட வத்த குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.